வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். வாழ்க வளமுடன். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நீதிமன்றத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கிறேன். அந்த நிலையில தான் இந்த விவசாய வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கேன். நான் அந்த பவர் வீடர் சார் கார்த்திகேயன் சார், ஓம் சக்தி அக்ரோவில் இருக்கிற கார்த்திகேயன் சார்கிட்டேருந்து வாங்கினேன். இது இந்த மிஷின் ஓட்டும்போது 15 நாள் இருக்கும் நட்டு. அந்த நிலையில் இது ஓட்டுறப்ப ஓட்டி இன்னைக்கு ஒரு 30 இன்னும் ஒரு 15 நாள் ஆகி 30 நாள் ஆகுது பயிர். அந்த சமயத்தில் களையெல்லாம் நல்லா எல்லாம் சுத்தமாக எடுத்தாச்சு. மிஷினால் அமுக்கி வச்சாச்சு. இப்போ பயிர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் இது களைக்கொல்லியெல்லாம் போடல. களைக்கொல்லி போட்டு நிலத்தின் தரம் கெட்டு போகிற காரணத்தினால தான் நான் அந்த பவர் கோணா விடரே வாங்கினேன். ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 லிட்டர் 3/4 மணி நேரம் ஓடுது பெட்ரோலில். ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் வேலை பலு, ஆளை தேடிக்கிட்டு களை எடுக்க ஆளை தேடிக்கிட்டு அலையிறது பெரிய கஷ்டமா இருக்கு. அதுவும் இப்போ 100 நாள் வேலை ஆளுங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. இது யூஸ் பண்றதுனால ரொம்ப சௌரியமா இருக்கு. இது ஹேண்டா இருக்கு, அதாவது எடுக்கிறதுக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரே ஆள் இதை ஹேண்டில் பண்ணலாம். அந்த வகையில் மிஷினும் நல்ல மிஷினாக தான் இருக்கு. சார் இதை பற்றி நான் இதை வாங்குறப்ப இதை பற்றி என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனை விவரங்களையும் சொல்லி எனக்கு கைட் பண்ணாங்க கார்த்திகேயன் சார். வேற ஏதாவது இப்போ இந்த நெல் 1009 போட்டிருக்கேன். 15 நாளில் இது முதல்ல களை ஓட்டிச்சு. அப்போல்லாம் களை சின்ன சைஸு, அது அந்த நெல் இருந்து அந்த களையெல்லாம் சுத்தமாக இந்த மிஷினால் கிளறி விட்டு அமுக்கி ஆயிடுச்சது. அதுவும் ஒரு உரமாக இந்த வயலுக்கு ஆச்சு. இப்போ ஒரு 30 நாள் ஆகுது. பயிர் நல்லா வளர்ந்துருக்கு, தூறு கட்டியிருக்கு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மோராலஸ் சேம் நல்ல பலனை கொடுக்குற அளவுக்கு இப்போ நல்லாவே தெரியுது. இன்னும் இந்த பயிருடைய வயசு இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு மேலே ஆகும். அதை இன்னும் கூட நல்லா சிறப்பாக வளர்ந்து நல்ல பலனை கொடுக்குற அளவுக்கு, மகசூல் கொடுக்குற அளவுக்கு இது இருக்கு. ஒரே முறை தான் ஓட்டினேன். ஏன்னா கொஞ்சம் பயிர் நிறைய 7 ஏக்கர் இருக்கிறதுனால 7 ஏக்கரையும் ஓட்டுறது ஒரு 2 நாள் 3 நாள் முந்தி ஆச்சு. ஒரு முறை தான் ஓட்டினேன். 2ஆம் முறை ஓட்டுறதுக்குள்ள வளர்ந்து போச்சு. ஒரு முறை தான் ஓட்டினோம். அடுத்ததுக்குள்ள பயிர் வளர்ந்து போடுறதுனால பயிர் வளர்ந்தும் போச்சு. அதே சமயத்தில் களையும் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. அதனால நாங்க 2ஆம் முறை யூஸ் பண்ணலாம். ஆனா 2 முறை யூஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றேன். இப்போ களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு 3-4 வழி இருக்கு. ஆள் மூலம் களை எடுக்கிறது, களைக்கொல்லி போடுறது, இந்த மாதிரி பவர் வீடரு, கோண வீடர் போடுறது. பவர் வீடர் போட்டிருக்கீங்க. களைக்கொல்லி போடுறதுக்கு ஆள் மூலம் போடுறதுக்கு இது மிச்சமா இருக்கா? நிறைய மிச்சம் சார், நிறைய மிச்சம் சார். இப்போ சாதாரண ஒரு ஏக்கருக்குன்னா 8 ஆள் 10 ஆள் எடுக்கிறாங்க. அது 2500 ரூபா கிட்டத்தட்ட ஒடியாருது அது. ஏன்னா இது அப்படி கிடையாது. ஒரே சிங்கிள் ஆளுக வச்சு நம்ம செய்யறதுனால செலவு கம்மியா இருக்கு, ஆளு தேடுற வேலையும் கம்மியா இருக்கு. ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இது மற்ற விவசாயிகளும் இதை வாங்கி பார்த்து யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம். ஓம் சக்தி அக்ரி இம்ப்ளிமெண்ட்ஸ் டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரர் நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த பசுமை சாரலுக்கும் ஐயாவுக்கும் முதலுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நாங்கள் சொல்றது நம்மால் வரையா நெல் ஜெரமனையெல்லாம் சொன்ன மாதிரி வயல்ல களைக்கொல்லி இல்லாம மண்ணை மலர்த்தன்மையாக்காம விவசாயத்தை பாதுகாக்கணும், மண்ணுடைய வளத்தை பாதுகாக்கணும்னு சொன்னதுல நாங்களோட பயணிச்ச ஆட்கள் அப்படின்றதுனால எங்களால் முடிஞ்ச நிறைய வீடர்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இப்ப பவர் வீடரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏற்கனவே பண்ணது இல்லாம இப்பயும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐயா ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் அந்த 2 வாரத்துக்குள்ள நட்டு 2 வாரத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் பவர் வீடரை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டைம் ஓட்டுறதுக்கு வழி இல்லைன்னாங்க. நாங்கள் பார்க்கணுன்ட்டு வந்தோம். இப்போ பார்க்குறப்ப நம்ம எதிர்பார்த்ததோட தூரும் கட்டியிருக்கு, களையும் கண்ட்ரோல் ஆகிருக்கு.
பயிர் நல்லா வளர்ந்துருச்சு. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க வாயால சொன்னதை விட ஒரு அனுபவமா ஒரு ஃபீல்டை எடுத்து காமிக்கிறப்ப 4 விவசாயிகளும் மாறுவாங்க. மண் களைக்கொல்லி இல்லாம மண்ணை பாதுகாத்து விவசாயத்தையும் பாதுகாப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் திருப்பி இந்த வீடியோ நாங்க உங்களுக்காக போடுறோம். இது ஐயா மாதிரி பல்வேறு விவசாயிகளும் ஆட்கள் சிரமத்திலையும் விவசாயம் பண்ணி மண்ணை பாதுகாத்து வளர்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா மாதிரி இந்த நல்ல மற்ற விவசாயிகளும் மாறன்றது எங்களுடைய பணிவான வேண்டுதல். இப்ப இந்த மிஷினை பொறுத்தவரையும் 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் ஆகும். ஆனா மிஷினை பொறுத்தவரையும் 3/4 மணி நேரம் யூஸ் பண்ணணும், 1/4 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா இது ஏர் கூலர் இன்ஜின், 52 cc 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் இது. அதனால 3/4 மணி நேரம் ஓட்டிட்டு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்து ஓட்டினா இன்ஜின் மெயின்டெனன்ஸே இருக்காது. இல்லை நான் கண்டினியூவா ஓட்டினேன் அப்படின்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். அதனாலதான் சொல்றோம் 3/4 மணி நேரம் ரன்னிங், 1/4 மணி நேரம் ரெஸ்ட். ரெண்டாவது இன்னொரு சௌரியம் என்னன்னா, ஆட்கள் கண்டினியூவா நடக்கிறதுன்றது கஷ்டம். ஒரு நெல் வயல்ல சேர்த்து நடக்குன்றது. இப்போ 3/4 மணி நேரம் நடக்கிறப்ப ஒரு 1/4 மணி நேரம் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், மிஷினுக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். மிஷின் மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கும், மிஷின் மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இருக்காது. இப்படி நம்ம சொல்ற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அப்புறம் இவங்க உபயோகப்படுத்துறதுக்கான அந்த தொழில்நுட்பத்தையும் உங்களுக்கே கற்றுக் கொடுத்துட்றோம். அதனால நீங்க மெக்கானிக்ஸா நீங்க பாதி மெக்கானிக் நீங்களே ஆயிடுவீங்க. அப்புறம் அடிக்கடி மெக்கானிக் ஷாப் தூக்கிட்டு வரணும், சர்வீஸ் பண்ண அந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதெல்லாம் முடியாத கட்டத்துக்கு எங்களுக்கு யூடியூப்ல இது வீடியோ காலில் வந்தீங்கன்னா அதையும் சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ கேரளா பீப்புள்ஸ் மட்டும்தான் அந்த மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப அவங்க கேட்டுட்டது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இதோட தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுங்க, ஃபீல்டில் ஒரு ப்ராப்ளம்னா சரி பண்ணணும், அதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டுட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அது மாதிரி தான் நம்ம எல்லா விவசாயிக்கும் சொல்லி கொடுக்குறோம். ஒரு மிஷின் வாங்கினா அதை ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்றதுக்கோ சர்வீஸ் பண்றது பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்ன்றதை நம்ம சொல்லி கொடுக்குற ஐடியா இது. அடுத்து இந்த டிரைவரை பத்தி சொல்றேன். இவர் பேர் கார்த்திகே. ஆமா, மிஷின் ஓட்டுறது எனக்கு சௌகரியமா இருக்கு, நல்லா நீட்டாவும் இருக்கு. என் பேர் கார்த்திகே. அந்த உதறல் இதுல இல்ல, ஏன்னா எங்க வய வந்து சேர் கரெக்டா இருந்ததுனால எங்களுக்கு உதறல் இல்லை. அது மெயின்டைன் கரெக்டா ஓடிட்டு எழுதியா இருக்கு, ஈஸியா இருக்கு. ஓட்டுறப்ப சில இங்க இருக்க அருகாமையில் உள்ள விவசாயிகள்லாம் வந்து பார்த்தாங்க. அவங்களும் இந்த மிஷின் நாங்கள் வாங்குறோம், நெக்ஸ்ட் டைம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கலந்துரையாடி போனாங்க.